மலர்ந்த தாரகையே உமையே என்னை ஏங்கிடும் குழந்தை ஏற்றிடுவாய் என்னை ஏற்றிடுவாய் மனுக்குலத்தின் பேரருளே மீட்பின் திட்டத்தின் மறைபொருளே வாழியவே வாழியவே வான்லோக இறைமலரே வாழியவே வாழியவே வான்லோக இறைமலரே மண்ணில் பிறந்த மாதவமே விண்ணில் மலர்ந்த தாரகையே மரத்தின் விதையாய் உதித்தவரே பிறக்கும் முன்பே புனிதவளே மரத்தின் விதையாய் உதித்தவரே பிறக்கும் முன்பே புனிதவளே தந்தை கடவுளின் அதிசய படைப்பே உலகம் தோன்றும் முன்பே ஒளிந்தவளே தந்தை கடவுளின் அதிசய படைப்பே உலகம் தோன்றும் முன்பே ஒளிந்தவளே கருவாய் உருவாய் சுதனே சுதன்னை கருத்தாங்கிய திருவே நித்திய கன்னியாய் மீட்பரை ஈன்றவரே விசித்திரத்தாயே தேவ ரகசியம் நீரே விசித்திரத்தாயே தேவ ரகசியம் நீரே வாழியவே 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 இறைவன் திருவுளம் ஏற்றவரே மகிழ்வாய் பழிகளை சுமந்தவரே இறைவன் திருவுளம் ஏற்றவரே மகிழ்வாய் பழிகளை சுமந்தவரே பாவத்தின் தலையை மிதித்திடவே விண்ணொளிச் சுடராய் எரிபவரே பாவத்தின் தலையை மிதித்திடவே விண்ணொளிச் சுடராய் எரிபவரே வரமாய் வளமாய் உலகோர்க்கு நாளும் வேண்டிடும் அன்பின் தாயே விண்ணகம் சேர்ந்திட நல்வழியானவரே விசித்திரத்தாயே தேவ ரகசியம் நீரே விசித்திரத்தாயே தேவ ரகசியம் நீரே வாழியவே 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 மண்ணில் பிறந்த மாதவமே விண்ணில் மலர்ந்த தாரகையே மண்ணில் பிறந்த மாதவமே
மலர்ந்த தாரகையே, உமையே என்னை ஏங்கிடும் குழந்தை ஏற்றிடுவாய், என்னை ஏற்றிடுவாய். மனுக்குலத்தின் பேரருளே, மீட்பின் திட்டத்தின் மறைபொருளே, வாழியவே வாழியவே வான்லோக இறைமலரே. வாழியவே வாழியவே வான்லோக இறைமலரே. வாழியவே வாழியவே வான்லோக இறைமலரே. வாழியவே வாழியவே வான்லோக இறைமலரே. மே மாதம் 16ஆம் தேதி, பாஸ்கு காலம், 7ஆம் வாரம், வியாழக்கிழமை. முதல் வாசகம் திருத்தூதர் பணி நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 22, இறை வார்த்தை 30 மற்றும் அதிகாரம் 23, இறை வார்த்தைகள் 6 முதல் 11 முடிய. அந்நாள்களில் யூதர்கள் பவுல் மீது என்ன குற்றம் சுமத்துகிறார்கள் என்பதை உறுதியாக அறிய ஆயிரத்தவர் தலைவர் விரும்பினார். எனவே மறுநாள் தலைமை குருக்களும் தலைமைச் சங்கத்தினர் அனைவரும் கூடி வருமாறு அவர் ஆணை பிறப்பித்து பவுலை சிறையிலிருந்து கொண்டு வந்து அவர்கள் முன் நிறுத்தினார். அவர்களுள் ஒரு பகுதியினர் சதுசேயர் என்றும் மறுபகுதியினர் பரிசேயர் என்றும் பவுல் அறிந்து, சகோதரரே, நான் ஒரு பரிசேயன், பரிசேய மரபில் பிறந்தவன், இறந்தோர் உயிர்த்தெழுவர் என்னும் எதிர்நோக்கின் பொருட்டு விசாரிக்கப்படுகிறேன் என்று தலைமைச் சங்கத்தின் முன் உரத்த குரலில் கூறினார். அவர் இப்படி சொன்ன போது பரிசேயருக்கும் சதுசேயருக்கும் இடையே வாக்குவாதம் எழுந்தது. எனவே அங்கு திரண்டிருந்தோர் இரண்டாக பிரிந்தனர். சதுசேய பிரிவினர் வானதூதரும் உயிர்த்தெழுதல், ஆவிகள் ஆகியனவும் இல்லை என்று கூறி வந்தனர். பரிசேயர் இவை அனைத்தும் உண்டென ஏற்றுக்கொண்டனர். அங்கு பெரும் கூச்சல் எழுந்தது. பரிசேய பிரிவினை சேர்ந்த மறைநூல் அறிஞருள் சிலர் எழுந்து, இவரிடம் தவறொன்றையும் காணோமே, வானதூதர் ஒருவரோ ஒரு ஆவியோ இவரோடு பேசியிருக்கலாம் அல்லவா என வாதாடினர். வாக்குவாதம் முற்றவே அவர்கள் பவுலை பீத்தெறிந்து விடுவர் என ஆயிரத்தவர் தலைவர் அஞ்சி படை வீரரை வர சொல்லி அவரை அவர்கள் நடுவிலிருந்து பிடித்து கோட்டைக்குள் கூட்டிக் கொண்டு செல்லுமாறு ஆணை பிறப்பித்தார். மறுநாள் இரவு ஆண்டவர் அவர் அருகில் நின்று, துணிவோடிடும், எருசலேமில் என்னை பற்றி சான்று பகர்ந்தது போல ரோமையிலும் நீ சான்று பகர வேண்டும் என்றார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. நற்செய்தி வாசகம். திருத்தூதர் யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 17, வசனங்கள் 20 முதல் 26 வரை. அக்காலத்தில் இயேசு வானத்தை அண்ணாந்து பார்த்து வேண்டியது, தந்தையே, என் சீடர்களுக்காக மட்டும் நான் வேண்டவில்லை, அவர்களுடைய வார்த்தையின் வழியாக என்னிடம் நம்பிக்கை கொள்வோருக்காகவும் வேண்டுகிறேன். எல்லோரும் ஒன்றாய் இருப்பார்களாக. தந்தையே, நீர் என்னுள்ளும் நான் உம்முள்ளும் இருப்பது போல் அவர்களும் ஒன்றாய் இருப்பார்களாக. இதனால் நீரே என்னை அனுப்பினீர் என்று உலகம் நம்பும். நாம் ஒன்றாய் இருப்பது போல் அவர்களும் ஒன்றாய் இருக்குமாறு நீர் எனக்கு அருளிய மாட்சியை நான் அவர்களுக்கு அளித்தேன். இவ்வாறு நான் அவர்களுக்குள்ளும் நீர் என்னுள்ளும் இருப்பதால் அவர்களும் முழுமையாய் ஒன்றித்திருப்பார்களாக. இதனால் நீரே என்னை அனுப்பினீர் எனவும், நீர் என் மீது அன்பு கொண்டுள்ளது போல் அவர்கள் மீதும் அன்பு கொண்டுள்ளீர் எனவும் உலகம் அறிந்து கொள்ளும். தந்தையே, உலகம் தோன்றும் முன்னே நீர் என் மீது அன்பு கொண்டு எனக்கு மாட்சி அளித்தீர். நீர் என்னிடம் ஒப்படைத்தவர்கள்
என் மாட்சியை காணுமாறு அவர்களும் நான் இருக்கும் இடத்திலேயே என்னோடு இருக்க வேண்டும் என விரும்புகிறேன். நீதியுள்ள தந்தையே, உலகு உம்மை அறியவில்லை, ஆனால் நான் உம்மை அறிந்துள்ளேன். நீரே என்னை அனுப்பினீர் என அவர்களும் அறிந்து கொண்டார்கள். நான் அவர்களோடு இணைந்திருக்கவும் நீர் என் மீது கொண்டிருந்த அன்பு அவர்கள் மீது இருக்கவும் உம்மை பற்றி அவர்களுக்கு அறிவித்தேன், இன்னும் அறிவிப்பேன். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். அன்புக்குரியவர்களே, இன்றைய நற்செய்தி இயேசுவின் குருத்துவ ஜெபத்தின் தொடர்ச்சியாக இருக்கிறது. இங்கும் அவர் ஒற்றுமைக்காக மன்றாடுகின்றார். ஆனால் இன்றைய முதல் வாசகம் அதற்கு நேர் எதிரான செய்தியை தாங்கியிருப்பது போல தெரிகின்றது. அதாவது பவுல் ஒற்றுமையாக இருந்த சதுசேயரையும் பரிசேயரையும் தனது சுயநலனுக்காக அவர்களுக்கிடையே கருத்தளவில் பிரச்சனையாக இருந்த உயிர்த்து எழுதல் பற்றி பேசி அவர்களை பிரித்து அவர்கள் தங்களுக்குள் சண்டையிடுவதற்கு காரணமாக இருப்பதாக பார்க்கின்றோம். இது ஏறத்தாழ நமது இன்றைய அரசியல்வாதிகள் ஒற்றுமையாக இருக்கின்ற மக்களை மதம் மற்றும் ஜாதியின் பெயரால் பிரித்து தங்களை தக்க வைக்க மேற்கொள்ளும் முயற்சிக்கு இணையாக இருக்கின்றது. அப்படியானால் புனித பவுல் பிரிவினையின் கருவியாக செயல்பட்டாரா, இயேசுவின் செய்திக்கு மாறாக செயல்பட்டாரா என்ற கேள்விகள் எழும்புகின்றன. அன்புக்குரியவர்களே, இன்றைய முதல் வாசகத்தை கொஞ்சம் ஆழமாக சிந்தித்தோம் என்றால் உண்மையான ஒற்றுமை எது என்பதை நமக்கு சுட்டிக்காட்டக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது. பல வேளைகளில் நாம் ஒற்றுமை என்று சொல்வது நம்முடைய வேறுபாடுகளை எல்லாம் மூடி மறைத்துவிட்டு வெளியே ஒன்றும் பிரச்சனை இல்லை என்று காட்டிக்கொள்வதாக இருக்கின்றது. இது தற்காலிகமாக அமைதியாக இருக்கும் எரிமலை போன்றது. ஒரு சிறு வாய்ப்பு கிடைத்தால் கூட வெடித்துவிடும் அபாயம் இருக்கின்றது. இப்படிப்பட்ட ஒற்றுமையானது போலித்தனமானது, சமரசத்தினால் வரக்கூடிய ஒன்று. இந்த ஒற்றுமை உள்ளார்ந்த அன்பினால் வரக்கூடிய ஒன்று அல்ல, மற்றவர்களது மாற்று கருத்துக்களை ஏற்று மதிப்பதனால் வருவதும் அல்ல. பரிசேயர்களுக்கும் சதுசேயர்களுக்கும் இடையே இருந்த ஒற்றுமை இத்தகையதே. எனவே பவுலடியார் சதுசேயர்களையும் பரிசேயர்களையும் பிரித்தார் என்று சொல்வதை விட அவர்கள் பிரிந்து கிடந்ததை அவர் வெளிச்சம் போட்டு காட்டினார் என்று சொல்வதுதான் சரியானதாக இருக்கும். ஆக இப்படிப்பட்ட ஒற்றுமையை தாண்டி உண்மையான ஒற்றுமை என்பது மற்றவரது தனித்தன்மையை, அது கருத்தியல் ரீதியாகவோ பின்னணி ரீதியாகவோ உணர்வு முதிர்ச்சி ரீதியாகவோ மத நம்பிக்கை ரீதியாகவோ இருக்கலாம். இப்படிப்பட்ட மற்றவரது தனித்தன்மையை உணர்ந்து கொண்டு அது நமக்கு மாற்றாகவும் எதிராகவும் இருந்தால் கூட அதை ஏற்றுக்கொள்ளும் தன்மை. இன்னும் சொல்ல போனால் மனிதர்களுக்கிடையே இப்படிப்பட்ட வேறுபாடுகளும் தனித்தன்மைகளும் தான் வாழ்வை அழகுபடுத்துகின்றன என்பதை உணர்ந்து இந்த வேறுபாடுகளை கொண்டாடுவதுதான் உண்மையான ஒற்றுமை. ஓர் இசை கச்சேரி எடுத்துக்கொண்டோம் என்றால் அங்கு வேறு வேறு விதமான இசைக்கருவிகள் இருக்கின்றன. ஹார்மோனியம், தபேலா, வயலின், கிட்டார் என்று வேறு வேறு விதமான தனித்தன்மை வாய்ந்த இசைக்கருவிகள் இருப்பதுதான் கச்சேரிக்கு அழகு சேர்க்கின்றன. ஆனால் துரதிர்ஷ்டவசமாக இன்றைய சூழ்நிலையில் மாற்று சிந்தனை, மாற்று கலாச்சாரம், மாற்று கண்ணோட்டம், மாற்று பின்னணி கொண்டவர்களை நம் எதிரிகளாக பார்க்கும் அவலம் அரங்கேறிக் கொண்டிருக்கின்றது. இந்திய சமூகத்தை அரித்துக் கொண்டிருக்கும் இந்துத்துவா சித்தாந்தம் இதற்கு ஒரு அருமையான உதாரணம். இப்படிப்பட்ட பார்வைதான் பிரச்சனை என்பதை நாம் உணர்ந்து கொள்ள இன்றைய நாளில் அழைக்கப்படுகின்றோம். இப்படிப்பட்ட பார்வை கோளாறு அறிவு மற்றும் உணர்வு அளவிலான முதிர்ச்சியின்மையையும் தன்னை மட்டுமே மையப்படுத்தி எல்லாவற்றையும் பார்க்கும் குழந்தைகளின் மனநிலை நம்மிடம் இருப்பதையும் சுட்டிக்காட்டுகின்றது. அன்பிற்குரியவர்களே, மாற்று கருத்து
மாற்று எண்ணம் பிறரிடம் இருந்தாலும் அவர்களது நிலையில் நம்மை வைத்து பார்க்கின்ற பொழுது, அதே போல நம் நிலையில் அவர்கள் தங்களை வைத்து பார்க்கின்ற பொழுது அங்கு ஒற்றுமை இருப்பதற்கான வாய்ப்புகள் நிச்சயம் உண்டு. மாற்று சிந்தனை எந்த விதத்திலும் நம் ஒற்றுமைக்கு குறுக்காக வந்துவிட முடியாது என்பதை நாம் புரிந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். இன்றைய நற்செய்தியில் இறைமகன் இயேசு, நான் உம்முள்ளும் நீர் என்னுள்ளும் இருப்பது போல என்று தந்தையை பார்த்து சொல்கின்றார். இதுதான் ஒற்றுமைக்கான அடிப்படை. வெவ்வேறு விதமான சிந்தனை கொண்ட மனிதர்களும் மற்றவர்களது நிலையில் தங்களை வைத்து பார்க்கின்ற பொழுது அங்கு ஒற்றுமை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஆனால் துரதிர்ஷ்டவசமாக அப்படிப்பட்ட நிலை இல்லாததன் காரணமாக ஏராளமான பிரிவினைகள் நம் சமூகத்தில் தாண்டவமாடுகின்றன என்பது உண்மை. கவிஞர் அப்துல் ரஹ்மான் ஒரு முறை இவ்வாறு சொன்னார்: தமிழன் என்றோர் இனம் உண்டு, தனியே அவருக்கோர் குணம் உண்டு என்று நாமக்கல்லார் பாடினார். அது என்ன தமிழனுக்கு என்றோர் தனிக்குணம் என்று சிந்தித்தேன். புரிந்தது, தனித்தனியே பிரிந்து சண்டையிடும் குணம். ஜாதி என பிரிந்தான், சமயம் என பிரிந்தான், மீதி இருந்தவனோ கட்சி என பிரிந்து விட்டான் என்று சொல்கின்றார். ஜெபம். இறைவா, மாற்று எண்ணங்களுக்கும் மாற்று கலாச்சாரங்களுக்கும் திறந்த மனமுள்ள நபர்களாக நாங்கள் இருக்க எமக்கு வரம் தாரும். ஆமென். கருணையின் உருவே இறைவா, கரையிலாருள் நிறை தலைவா, கனிமொழி பேசிடும் முதல்வா, எம் கனவுகள் மெய்ப்பட வருவாய். கருணையின் உருவே இறைவா, கரையிலாருள் நிறை தலைவா, கனிமொழி பேசிடும் முதல்வா, எம் கனவுகள் மெய்ப்பட வருவாய். கருணையின் உருவே இறைவா. பகைமையும் வெறுப்பும் அழிந்திடணும், பகிர்வதில் மனங்கள் மகிழ்ந்திடணும், நீதியும் நேர்மையும் நிலைத்திடணும், நிம்மதி வாழ்வில் நிறைந்திடணும். இதயங்களில் இரக்கம் வேண்டும், இன்னல்களில் உதவ வேண்டும், உறவுகளில் உண்மை வேண்டும், வேற்றுமைகள் மறையணும். கருணையின் உருவே இறைவா, கரையிலாருள் நிறை தலைவா, கனிமொழி பேசிடும் முதல்வா, எம் கனவுகள் மெய்ப்பட வருவாய். கருணையின் உருவே இறைவா. வறுமையும் பிணிகளும் ஒழிந்து
உலகம் மலரணும். இந்த உலகில் உந்தன் ஆட்சி உருவானால் வேதம். இந்த உலகில் உந்தன் ஆட்சி உருவானால் வேதம். கருணையின் உருவே இறைவா, கரையிலா அருள் நிறை தலைவா, கனிமொழி பேசிடும் முதல்வா, எம் கனவுகள் மெய்ப்பட வருவாய். கருணையின் உருவே இறைவா, கரையிலா அருள் நிறை தலைவா, கனிமொழி பேசிடும் முதல்வா, எம் கனவுகள் மெய்ப்பட வருவாய். கருணையின் உருவே